ஓரளவுக்கு தான் லிமிட் எல்லாமே, புரியுதா? உனக்கெல்லாம் எந்த தகுதியுமே கிடையாது. முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவின் மகன் கனலரசன் பாமக நிறுவனர் ராமதாஸை விமர்சித்ததாக கூறி அதே சமூக இளைஞர் ஒருவர் கடுமையாக விமர்சித்து வெளியிட்டுள்ள வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஓரளவுக்கு தான் லிமிட் எல்லாமே, புரியுதா? உனக்கெல்லாம் எந்த தகுதியுமே கிடையாது. மாவீரனுடைய பிள்ளையா பிறந்த பாரு, அது மட்டும்தான், அந்த ஒரு தகுதி மட்டும்தான் உனக்கு. வேற எந்த தகுதியும் கிடையாது உனக்கு. நீ பாட்டாளி மக்கள் கட்சி பத்தி பேசுறதுக்கும் ஐயாவை பத்தி பேசுறதுக்கும், புரியுதா? டாக்டர் ராமதாஸ் ஐயா இல்லன்னு வையன், உங்க அப்பாலாம் நெக்ஸலைட் போயிருப்பாரு. எங்க நெக்ஸலைட் தீவிரவாதியா மாறி இருப்பாரு. அதை நான் சொல்லல, ஐயா மாவீரன் சொல்லியிருக்காரு. போய் வீடியோவை பாரு, புரியுதா? இன்னைக்கு வந்துட்டு நீ ஆடுற குதிக்கிற. ஒரு காலத்துல மாவீரனை பூரா ஜாதி வெறியன் ஜாதி வெறியன் ஜாதி வெறியன் சொல்லுங்க தானுங்க. இன்னைக்கு அவர் செத்த பிறகு அவரை வச்சு அரசியல் பண்றதுக்கு அவர் தான் மாவீரன் உத்தமன் ஜாதி வெறியே இல்லாதவர் அப்படின்னு இன்னைக்கு சொல்லின்னு அரசியல் பண்றானுங்க. அவர் யாரு, அவர் எப்படி இருந்தவர், அவர் எப்படி மாத்தி வச்சிருக்காங்க. இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் ஐயா தீவிரவாதியா மாற வேண்டியவரை ஒரு கூட்டு வந்து ஒரு பெரும் சமூகத்துக்கு ஒரு பெரும் இனத்துக்கு தலைவனா மாத்தி வச்சிருக்காரு. யார் மாத்தண்டு? மருத்துவர் ஐயா தானே. இன்னைக்கு அவரை எதிர்த்து நீ அரசியல் பண்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டல. நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்ட. நீ கனலரசன் எல்லாம் மீறி போவாதீங்க. திமுக இன்னைக்கும் உங்களுக்கு துணையா நிக்காது. எலெக்ஷன் வருது பாரு, அதனால உனக்கு துணையா நிக்கும். நீ எத்தனை கோடி வாங்கணும்னு தெரியலையே திமுக கிட்ட. போய் என்ன திமுக காலை நக்கின்னு கிடக்குற? ஏண்டா மானமா இல்ல உனக்குலாம்? வெக்கமா இல்ல உனக்குலாம்? மாவீரனுடைய வார்த்தையை ஒரு வார்த்தையை கூட உன் காதுக்கு கேட்கல. நீலாம் என்னடா அப்புறம் மாவீரனுடைய புள்ள? நீலாம் எங்க மாவீரனுடைய புள்ள? மாவீரனுடைய புள்ள மாவீரன் பேச்செல்லாம் நீ கேட்டுக்கிறியா? அவர் பேசின ஒரு வார்த்தைக்கு கூட நீ அந்த ஒரு வார்த்தை கூட கேட்டு நீ செயல்படுற மாதிரி தெரியலையேங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.